Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா imaginary numbers. Imaginary numbersனா நமக்கு தெரியும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இப்போ a plus bi அப்படின்றதுனா இந்த பார்ட்டை imaginary பார்ட்னு சொல்லுவோம், இந்த பார்ட்டை ரியல் பார்ட் அப்படினு சொல்லுவோம். அந்த imaginary பார்ட்ல இருக்கிற i பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது i power 4 எடுத்துர்க்கேன், i power 42, i power 186, i power 2016. இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணா என்ன ஆன்சர் வரும்ங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா இப்போ பாருங்க i power 0 னா நமக்கு 1 anything power 0ங்கனால அது 1 ன்னு மாறும். இப்போ i power 1 னா நமக்கு தெரியும் i power 1 ஓட ஆன்சர் i அப்படினு. அதே மாதிரி i power 2 அப்படினா இதோட ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா -1. I power 3 na minus I and I power 4 ஓட ஆன்சர் 1. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ பாருங்க I power 1, I power 2, I power 3, I power 4 and I power 5, I power 6, I power 7, I power 8. இப்போ இங்க இருக்கிற 1 இருக்கு பாத்தீங்களா, இந்த 1 உம் 5 க்கும் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 1, அதாவது i ஆ தான் இருக்கும். அப்போ I power 9 அடுத்து வருங்களா, இப்போ இதுக்கும் 1 அதாவது i தான் ஆன்சரா இருக்கும். அதே மாதிரி தான் 1 power 2, 1 power 6, 1 power 10 இது இந்த மாதிரி இந்த ஆர்டர்ல வரதுக்குலாம் -1 இருக்கும். and 1 power 3 அதாவது i power 3, i power 7 இங்க வந்து i power 11 வரும். சோ அந்த மாதிரி வரதுக்குலாம் ஆன்சர் வந்து -1 ஆ இருக்கும். i power 4, i power 8, i power 12, i power 16 இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 ஆன்சரா இருக்கும். இது ஏன் நான் இப்ப சொல்றேன்னா இத வச்சு தான் நம்ம போட போறோம். அப்போ இங்க எண்ட்ல முடிற வேல்யூ i power 4 அதாவது 4 டைம்ஸ் அதாவது 4 டேபிள் அப்படிங்கற ஒரு கான்வர்சேஷன்ல வருது. இப்படினா ஈஸியா நம்ம 1 அப்படினு நமக்கு தெரிஞ்சிரும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பவர் வந்து 4 ஆல் டிவைட் பண்ண போறேன். இந்த பவர் 4 ஆல் டிவைட் ஆச்சுன்னா எனக்கு 1. அப்படி ஆகாம டெசிமல் பாயிண்ட் இருந்தா நான் அதுக்கு என்னன்னு நான் சொல்றேன். இப்போ பாருங்க, இப்போ i power 4 இருக்கு. இப்போ நான் இந்த 4 அப்படிங்கறத நான் டிவைட் பண்ண போறேன். அப்போ டிவைட் பண்ணனா எனக்கு ஆன்சர் 1 வரும், கேன்சல் ஆயிடும், எனக்கு ஃபுல்லா முடிஞ்சிரும். அப்படி முடியும் போது எனக்கு இது ஃபுல்லா 4 டிவைட் டேபிளால இதாகுது. அப்ப ஆகும்போது i power 4 ஓட வேல்யூ என்னவா இருக்கும், எனக்கு 1 ஆ இருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்ப i power 4 ஓட வேல்யூ 1. பட் இப்போ i power 42 எப்படி கன்வெர்ட் பண்றது, இப்போ பாருங்க 42 4 டேபிள்ல இப்போ 42 வரும், 42 வராது, பட் 40 வரும். 40 டிவைடட் பை 2. இந்த 2 இப்போ பாத்தீங்களா, இப்போ எனக்கு 1 வராது, ஏன்னா வந்து எனக்கு டெசிமல் பாயிண்ட் வைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன், எனக்கு ரிமைண்டர் 2 வந்திருக்கு பாத்தீங்களா, இந்த 2வோட ஆன்சர் என்னன்னு பார்க்க போறேன், -1. அப்போ அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த 1 into i power square இதோட ஆன்சர் தான் 42 ஓட ஆன்சர் நான் சொல்ல போறேன். அப்போ -1. அப்போ ஆன்சர் -1. இப்போ i power 186 இந்த 186 டிவைட் பண்ணி பாப்போம். இப்போ பாருங்க 186 4 டேபிள்ல 186 எப்போ வரும்னா 45 into 4 வந்து 180. அப்போ வந்து 46 into 4 னா 46 into 4 னா 184 வரும். பேலன்ஸ் எனக்கு 2 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த பேலன்ஸ் 2 வந்து இப்போ நான் என்ன சொல்றேன்னா இதேதான். இப்போ வந்து 46 into 4 வந்து கரெக்ட்டா வருதா பாத்துக்கோ. 4 4s are 16 and 18 கிடையாது, 4 6 are 24. அப்போ வந்து கரெக்டாக தான் வருது, 184 வருது. ஸோ டிமாண்டர் எனக்கு 2 வருது. அப்போ வந்து எனக்கு ஆன்சர் வந்து இதே தான், -1 தான் வரும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ வந்து இதை டிவைட் பண்ணி எனக்கு கீழே வருது பார்த்தீங்களா ஆன்சர், அதாவது ரிமைண்டர் இந்த மாதிரி கிடச்சிச்சு 0 இல்லை அப்படின்னா அதுக்குள்ளே ஆன்சரை டேரெக்டாக எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி i power 2016 இப்போ i power 2016க்கு என்ன ஆன்சரா இருக்கும்னா இப்போ பாருங்க 2016 4 ஆல் டிவைட் பண்ணா 5 4 54லயே எனக்கு 2016 கிடைச்சிரும். 5 times of 4 வந்துரும். அப்ப ஆன்சர் வந்து எனக்கு 60, அதாவது 0. அப்போ எனக்கு இங்க 0 வந்துருச்சு அப்படினா i power ஓட ஆன்சர் என்ன, இப்போ இப்படி எழுதலாம். இப்போ வந்து 0 இங்க வரது எல்லாமே பவர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட i power 0 ஓட வேல்யூ வந்து எனக்கு 1, i power 4 ஓட வேல்யூமே எனக்கு 1 தான். ஸோ வந்து நான் i power 2016க்கு 1னே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இன்னொன்று எடுத்துக்கிறேன், i power 43 எடுத்துக்கிறேன். இப்போ i power 43க்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். 43 in multiple of 4 divided. அப்போ டிவைட் பண்ணும்போது 40 வரும், 3 வரும். அப்போ இது எப்படி எடுத்துக்கிறேன், i power 3ன்னு எடுத்துக்கோமா. i power 3 ஓட வேல்யூ இங்கே என்ன, i power 3 ஓட வேல்யூ -i. அப்போ i power 43 ஓட வேல்யூ -i தான் இருக்கும். ஸோ இது 5th சம நம்பர் போட்டிருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு எவ்வளோ பவர்ஸ் இருந்தாலுமே 4 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். அதுக்கு நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.